லூக்கா 12:49. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின் ஆண்டவரே ஆழங்களை அறியவும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தம் நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனால் இங்கு இந்த அக்கினி என்று சொல்லும் பொழுது இது நாம் காண்கிற ஒரு அக்கினி அல்ல, இது பரலோகத்தின் அக்கினி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க எல்லையில, சபையில நான் என்ன போட போறேன்? அக்கினியை போட போறேன். அல்லேலூயா. இந்த அக்கினி என்ன பண்ணணுமா? பற்றி எரியணுமா? அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. அல்லேலூயா. பாருங்க, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். அவருக்குள்ள இப்போ எப்படிப்பட்ட ஒரு அக்கினி பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருக்குள்ள ஒரு அக்கினி. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவூர் சீஷர்களை சந்திக்கும் போது, அவர்களோடு பேசும்போது அவருடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சான்? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தான். சொல்றாங்க, அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? வார்த்தை எப்படி இருக்கணும்? அக்கினியா இருக்கணும். அல்லேலூயா. சபையில மாத்திரம் நம்ம வீட்டில் ஒரு அக்கினி வரணும். அல்லேலூயா. துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படணும். நம்முடைய எல்லையில சத்துரு. அல்லேலூயா. அவன் சங்கரிக்கப்படணும்னா என்னவா மாறணும்? அக்கினி நம்ம வீட்டில் எரியணும். அல்லேலூயா. அக்கினி எரியணும். ஆண்டவர் பார்த்தா கடைசி நாட்கள்ல இன்னைக்கு தேசத்துல அவருடைய அக்கினியை போடும்படியாக அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் எரிந்து கொண்டிருந்த வீடுகள்லாம் இப்ப என்ன ஆரம்பிச்சிச்சு? அப்படியே அணிஞ்சு எரியுது. அல்லேலூயா. நாங்களும் அக்கினியில தான் இருக்கிறோம் தான் பாக்குறோம். ஆனால் வீட்டில் என்ன ஆகுது? வீட்டுக்கு போனோன்னு அதை அணைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அக்கினி பற்றி எறிய விரும்புகிறேன். அல்லேலூயா. இது உலகத்தின் அக்கினி இல்லை, பரலோகத்தின் அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1:6, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. ஆகிலும் உனக்குள்ள ஒரு அனல் இருக்குது, அக்கினி இது. அதை என்ன பண்ணு? எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை? இங்க பவுல் சொல்ற, தீமோத்தேயு, உனக்குள்ள ஒரு அக்கினி இருக்குது, உனக்குள்ள ஒரு அனல் இருக்குது. எனக்கு இல்லைன்னு சொல்லாத, நீ அனல் மூட்டி விடு. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பார். அல்லேலூயா. அங்க சொல்றாரு, அனல் மூட்டி எழுப்பி விடு. இன்னொருத்தர் எழுப்பணும்னு எதிர்பார்க்காத. உன் வீடு அக்கினியா மாறணும்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் அங்க உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நீ அக்கினியா போய் அதிகாரி கிட்ட போய் பேசு, மனுஷன் கிட்ட பேசினவனால முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள். யார பிடிக்க வரன்னு கேட்கிறாரு. இப்படி பேசினவன தொப்புன்னு விடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி ஒருவனை நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் அக்கினியா இருக்கிறார், வல்லமையா இருக்கிறார். வனாந்திரத்துல எந்த மைக்கு இல்லாம பேசுறாரு. அவங்க சொல்றாங்க, உங்க வாயில கிருபை உள்ள வார்த்தை வெளிப்படுது, உன்னை பெற்றெடுத்த கர்ப்பம்
பாக்கியம் உள்ளது. கேட்டுனே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ 3 நாள் கேட்டது போது சாப்பிடாம உட்காந்துக்கிற. அல்லேலூயா. அவங்களே சொல்றாங்க, இல்லை ஆண்டவரே, நான் சாப்பாடை கூட மறந்துட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ அக்கினியா மாறிட்டீனா, அல்லேலூயா, உன் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம், உன் குடும்பத்துக்குள்ள மாற்றம், உடைய எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக கர்த்தருடைய அக்கினி வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தினால் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருப்பாயினால் என் வாய் நின்று மாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. நாம் விசுவாசியா அழைக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்தில் நிற்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கோம். ஒன்று எப்படி இருக்கணும்? ஒன்று அனலா இரு, இல்லை குளிரா இரு. அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வாந்தி பண்ணி போட்டுருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ அனலா இரு. உன்னை பார்க்கிற ஒருவனை ரட்சிக்கப்படட்டும். நீ வெது வெதுப்பா இருந்தா உன் ரட்சிப்பு உன்னை பார்த்து ஒருத்தன் பின்மாற்றமா போயிடக்கூடாது. உன் வார்த்தையை கண்டு, உன் நடக்கை கண்டு, உன்னுடைய எல்லா சூழ்நிலை கண்டு அவன் பின்மாற்றமா போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒன்று அனலாயிரு, ஒன்று குளிராயிரு. 2 கட்டாவா இருந்து வேகாம இருந்து சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் என்ன பிரயோஜனம் இல்லாம மாறிடாத. அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொன்ன, அக்கினியை போட ஆரம்பிச்சுட்டேன், பற்றி எரிய ஆரம்பிச்சுட்டேன், இதுல நீ பங்கு கொள்ளு. வயல் நாட்டில் கேரளாவில் நோண்ட புதையில் எழும்பினே இருக்குது. இந்த வருடத்தில் பெரிய சேதங்கள், போராட்டங்கள். கர்த்தர் உன் அக்கினியை மாற்றும்படியாய். அல்லேலூயா. அங்க சேதம் நினைக்காது, எங்க வரும்? அங்க வெள்ளம் இல்லை, எங்கும் வரும். ஆனா அக்கினி உனக்குள்ள இருந்தா, அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா, இந்த தீங்கின் மத்தியில உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால ரோமர் 12:11 சொல்லுது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவர் உன்னை பார்த்துன்னு இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் பார்க்கல, ஆண்டவர் உன்னை பார்த்துன்னு இருக்கிறாரு. ஆவியில அனலாயிரு. ஆவியில் அனலா இருந்து என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய். ஊழியம் செய்யணும்னா அனல் வேணும். அல்லேலூயா. நீ அனல் இல்லாம உன்னால என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. சும்மா பேருக்கு நான் செய்யலாம். ஆனா அனல் இருந்தா உன்னை அநேகரை கொண்டு போகும், அநேகரை தொடும், அநேகருக்கு நீ ஜெபிக்கும் போது பேசும் போது விடுதலை உண்டாகும். நீங்களே நினைப்பீங்க, நான் ஒருத்தர் தான் பேசணும்னு நினைச்சேன், கர்த்தர் 10 பேரை பேச வைக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அனல் அப்படி இல்லை, அநேகருக்குள்ள அந்த அனல் என்ன பண்ண பாராவும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தொட்டவர்கள் சுகமானவர்கள், இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சுகமானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் எனக்குள்ள இருக்க அந்த அக்கினியை நான் போட விரும்புகிறேன்ப்பா. அல்லேலூயா. அதனால தான் சொல்றது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கப்போ, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. தண்ணீரில கொடுக்கிறது ஊழியக்காரன், அக்கினியில கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால நான் அக்கினியில ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆரம்பத்தில் இருக்க வேணாம், அதுல என்ன பண்ணணுமா? மூழ்கணும். ஆமென். இடுப்பளவு, அல்லேலூயா, கழுத்தளவு நீந்தணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தண்ணீரில் எடுக்கிற இந்த ஞானஸ்தானம் ஒரு முறை எடுத்துடுறோம். ஆனா இந்த ஆவியினால் எடுக்கிற ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் மூழ்கணும். அல்லேலூயா. ஏன்னா சத்துருவனை என்ன பண்ணுவான்? எப்போ உன்னை விழத்தள்ளான்னு அவன் காத்து நிற்கிறான். விழத்தள்ளில எப்போ முழுங்கலான்னு காத்து நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு என்ன இல்லையா? என்ன இல்லை?
பல்லு இல்லை, பல்லு இல்லைனாலும் முழுங்குறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அக்கினியை போட போறேன், பரலோகத்தின் அக்கினியை போட வந்திருக்கிறேன், நான் பற்றி எறிய விரும்புகிறேன். அல்லேலூயா. லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவும் நான் நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம்னா ஞானஸ்தானம் இல்லை. அல்லேலூயா. எது? நான் பாடுகளுக்குள்ள முழுகப்படணும்பா, சத்துருவின் காலில் மிதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நான் நெருக்கப்படுகிறேன். அப்ப இந்த அக்கினி வரணும்னா என்ன வரணும்? நெருக்கம் வரும். சாதாரணமா அக்கினி வந்துடாது. அல்லேலூயா. அக்கினியே வந்துருன்னா வந்துடாது. இங்க இயேசு சொல்றார், நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவு நான் முடியும் அளவும் நான் நெருக்கப்படுகிறேன். வாசிங்க 1 பேதுரு 4 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து புதுமை என்று திகையாமல், இது நீ புதுசு என்று திகையாமல், இது சோதனையில சோதிக்கிற ஒரு அக்கினி. அல்லேலூயா. கடந்த மாதம் நீங்க சோதனைக்குள்ள போயிருக்கலாம். இந்த சோதனையின் அக்கினியில என்ன இருக்குதான்? கிறிஸ்துவின் மகிமை. வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த அக்கினி உங்களுக்குள்ள, உங்க கூடாரத்துக்குள்ள வரணும்னா சில சோதனைகள் இருக்கிறது. ஆனா இதுல ஒரு மகிமை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியளவு நெருக்கப்படுகிறேன். நெருக்கன கொஞ்சம், ஆனா ஒரு மகிமை வச்சிருக்கிறாரு. அந்த அக்கினி இறங்குச்சுன்னா இனி உங்க எல்லையில சத்துரு நஷ்டத்தையும் வியாதியும் பலவீனத்திலும் போராட்டத்தை கொண்டு வர முடியாது. அந்த அக்கினி வல்லமை உள்ளதா இருக்கிறது. 3 காரியங்களை சுருக்கமாக நான் முடிக்க பார்க்கிறேன். காத்திருக்கிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அக்கினி போடப்பட்டது. ஒருமனப்பட்ட போது பரிசுத்த ஆவியின் அக்கினி போடப்பட்ட போது, ஆயத்த பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் அக்கினி போடப்பட்டது. காத்திருக்கிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அக்கினி போடப்பட்டது. ஒருமனப்பட்ட போது பரிசுத்த ஆவியின் அக்கினி போடப்பட்டது. ஆயத்த பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் அக்கினி போடப்பட்டது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே எருசலேமை விட்டு போகாமல் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. அல்லேலூயா. காத்திருக்கணும். இதை பெறும்போது காத்திருக்கணும். இந்த அக்கினி உங்க மேல இன்னும் நிறைய போடும் போது என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப காத்திருக்கும் போது என்ன நிறைவேறுமா? என்ன நிறைவேறும்? உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். காத்திருக்கிறீர்களா? ஆமென். அந்த அக்கினிக்கு காத்திருந்தார்கள் அப்போஸ்தலர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒரு நிபந்தனை சொன்னார், எங்க விட்டு போக கூடாதா? எருசலேமை விட்டு போக கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவ நீதியை விட்டு நீ விலகி என்ன பண்ண முடியாது? உன்னால காத்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காத்திருக்கணும். இங்கு லூக்கா 10:30 வாசிக்க வேண்டாம். அங்கே ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் குற்றுயிராக விடப்பட்டான். உயிருக்கு போராடி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எருசலேமை விட்டு போகாத, தேவ சமூகம் விட்டு போகாத. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அக்கினியை நான் போட போறேன்னா நீ எருசலேமுக்குள்ள தரித்து இருக்கணும். அல்லேலூயா. இவர்களுக்குள்ள அந்த காத்திருக்கிறதுனால என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? இந்த அக்கினி போடப்படும். அக்கினி ஒரு தேவ பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அல்லேலூயா, போதுமா, நீங்க பலனடைந்து
அப்ப இவங்களுக்குள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. பலன் இல்லாதனால தான் அவங்க வார்த்தை எப்படி இருக்குது? 6ஆம் வசனம் வாசிங்க. கவனிங்க, அவர்களுக்குள்ள பலன் இல்லாதனால என்ன சொல்றாங்க? இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரா? அல்லேலூயா. பாருங்க எதை பேசுறாங்க? ஆண்டவர் காத்திரு, உன்னத பலத்தினால தரித்திரு, பரலோகத்தின் அக்கினி உன் மேல போடப்படும். அடுத்தது ஆண்டவரே ஆவியானவர் உன்னை நடத்த போறார். இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ராஜ்யத்தை அவன் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரா? அல்லேலூயா. ஆண்டவர், இது என்னுடைய ராஜ்யம் இல்லவா? பிலாத்துக்கிட்டே சொல்லிட்டார், இது என்னுடைய ராஜ்யம் இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. அல்லேலூயா. இயேசு ஒன்று பேசுறாரு, அவங்க ஒன்று பேசுறாங்க. அல்லேலூயா. ஆனால் அக்கினி உனக்குள்ள இருந்தா நீ பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசுவார். அல்லேலூயா. பலன் இல்லாத சீஷர்கள் எதை பேசணும், என்ன சொல்லணும், எதுவுமே தெரியாம இருக்கிறார்கள். ஆனால் இந்த அக்கினி அவர்கள் மேல் வரும்போது, அவர் காத்திருக்கும் போது, அங்கே அவர்கள் எல்லாம் வந்திருக்கிற பாஷைகளை பேசும்போது எல்லாரும் பிரமிக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்கிறது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை, காலை 9 மணி வேலையா இருக்கிறது. இது யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறு. பாத்தீங்களா? இப்ப அக்கினி போடப்பட்ட உடனே பேதுரு பேசுறார். முன்னாடி என்ன பேசுனாங்க? ஆண்டவர் ராஜ்யத்தை யாரு கொடுப்பீர்? ஆண்டவர் நீ போயிட்ட பிறகு இந்த அப்போஸ்தலரை யார் வழிநடத்துவா? அல்லேலூயா. அதை யோசிச்சுக்கிறாங்க. இப்ப அபிஷேகம் வந்த உடனே மற்றவங்க கேட்கிறான், ஏன் வெறித்து பேசி கொண்டு இருக்கிறீர்களே? இப்ப என்ன வருது? பலன் என்ன செய்யுது? அக்கினி என்ன செய்யுது? உனக்குள்ள இருக்கிற வார்த்தையை வெளியே கொண்டு வர. இதுக்குதான் அக்கினி தேவை. எனக்குள்ள வார்த்தை வெளியே வரமாத்து, எனக்குள்ள சோத்திரமே வரமாத்து, ஆத்திரம் தான் வருது. எப்படி? நீ காத்திருந்தா தானே, அக்கினி போட்டா தானே வர சோத்திரம். எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, எல்லாம் மறந்து தான் போகும். அல்லேலூயா. மறந்து போனதெல்லாம் எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம். அல்லேலூயா. சொல்றார் இங்கு பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதும் கடைசி நாட்களில் சூரியனின் சந்திரன் நடக்க போகிறது. ஆமென். இங்கு அவர் எதற்கு அடிக்கப்பட்டார், தாவீது அவருடைய மரணத்தை குறித்து என்ன சொன்னார், அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிற சொல்லி இங்கு ஒரு பிரசங்கத்தை பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் 36ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றான். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்றாருங்க, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் என்ன பண்ணார்களாம்? குத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இதை கேட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன பண்ணுச்சுன்னா, இவர்கள் இருதயத்தில் கிரியை செய்யக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர்களுக்குள்ளே கர்த்தர் போடப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இங்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அப்படி இருதயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியுவின் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. இங்கு பாருங்க 24ஆம் வசனத்துல அவர்களுக்காய் காத்திருந்தான். யாருங்க இந்த கொர்நேலியு? நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். அவன் சிநேகிதரையும் அவன் என்ன பண்ணானா,
உறவின் முறையும் எல்லாரையும் வர வைத்து காத்திருந்தான். அல்லேலூயா. ஆனால் காத்திருந்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். இப்ப பேதுரு வராரு, உடனே அவர் கால் என்ன பண்றான், விடு. ஆகா, தேவ தூதன் சொன்ன தேவர்களில் ஒருவர் வந்திருக்கிறான்னு விழுந்தான். ஆனா பேதுரு என்ன சொல்றாருன்னா, நான் மனுஷன்ல ஒருத்தனா இருக்கிறேன்பா, அவர் தான்ப்பா எல்லாவற்றுக்கும் பாத்திரா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை, என்ன இல்லை, கர்த்தருடைய அக்கினி இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பும் இல்லை, அபிஷேகமும் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்தது, ஜெபம் இருந்தது. அல்லேலூயா. இங்க பேதுரு சொல்றாரு, எப்பா நீ என் காலில் விழுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உன் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப யோசனையா இருந்தேன். ஆனா ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அல்லேலூயா, எனக்குள்ள எல்லாரும் சமன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டி இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன்பா. அல்லேலூயா. நீங்கள் 32-34 வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லப்பா, எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஆமென் அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க நினைச்சோம் எங்களுக்கு மாத்திரம் தான் எங்க தேவன் நினைச்சோம், இல்லப்பா, அவரை தேடுற யாவருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, நீங்கள் வாசிங்கள் 44 வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும்படி, அவரை அறியும்படியாக அவர் சொல்றார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள அந்த வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்து ஆவியானவர் இறங்கினாராம். அல்லேலூயா. பேதுரோட வந்தவங்களாம் பிரமிக்கிறான். அல்லேலூயா. இந்த அக்கினி இங்கும் போடப்படுதா? அல்லேலூயா. ஆண்டவர் அக்கினியை போறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாரு. நம்ம வீடு என்னவா இருக்கணும், பாத்திரமா இருக்கணும். இந்த கொர்நேலியு ஆமென் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் ஜெபத்தில் நீங்க காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வேண்டிய ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை அக்கினியை போடுவார். உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற சத்துரு எவ்வளோ தந்திரமா உன் வீட்டுக்கு எதிராக சத்துருனுக்கு போராட்டத்தை கொண்டு வந்தாலும் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கினி, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற வல்லமை அபிஷேகம் அதை தகர்த்து போடு. அல்லேலூயா. அப்ப இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இப்ப நல்லா ஜெபிக்கிறான், ஆண்டவர் என்ன பண்ணல, சொத்து கொடுக்கல, அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் நிறைவை அந்த வீட்டுக்கு கொடுத்தபடினால அந்த வீட்டின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். 2வது அப்போஸ்தலர் 1-14 வசனம் வாசி. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்கு அப்போஸ்தலர் பாருங்க, அந்த மேல் வீட்டில் என்ன பண்ணாருங்களா, எல்லா ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலும் தரித்து. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபத்தில் தரித்திருக்கிறோமோ அதில் என்ன இருக்கணுமா, என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களை குறித்து ஒரு கசப்போ கோபமோ நமக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. அவங்க ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலும் தரித்திருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஸ்தலத்துல கூடி வந்தாங்கன்னு சரித்திரத்தில் சொல்றாங்க. 500 பேர் கூடி வந்தாங்களாம். 500 பேர்ல என்ன பண்ணா, எல்லாரையும் அவன் வந்துட்டானா, இவன் வந்துட்டானா, அவங்க வந்துட்டான், இவன் எல்லாரும் பார்த்து என்ன பண்ணான், ஃபில்டர் ஆகினே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் கடைசி எத்தனை பேர் இருந்தாங்க, அதில் 120 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. அப்புறம் அந்த 120 பேருக்குள்ள என்ன இருக்குது, ஒரு மனம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒருமனப்பட்ட போது அங்க பரிசுத்த ஆவியின் அக்கினி போடப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த தரித்திருக்கிறது எதை காட்டுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசத்துல இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகத்தை என்னை நிரப்புவார், என்னை நடத்துவார், என் காரியத்தை வாய்க்க செய்வார், என் போக்குவரத்தை ஆசீர்வதிப்பான்னு தரித்திருக்கணும். அல்லேலூயா.
தரித்திராத வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, அவருடைய அக்கினி போட முடியாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தரித்து இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 5:38. அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா நீ எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது, விசுவாசம் அங்க இல்லைன்னா அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வசனம் உள்ள வந்துச்சுன்னா, வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா, ஒரு மனம் உள்ள வந்துச்சுன்னா, அடுத்த வசன வாசிங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. போதுமா? நித்திய ஜீவன். அப்ப என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையே யோசனை இருப்பீங்க. ஆனா தேவ சமூகத்துல வந்தா வார்த்தை உனக்குள்ள விசுவாசம் வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆமென், உனக்கு எவ்வளவு ஒரு மகிமை வச்சிருக்கிற, நித்திய ஜீவனை வச்சிருக்கிற, ராஜ்யத்தை வச்சிருக்கிற, உனக்கு பணிவிட தூதர்களை கொடுத்திருக்கிற. அல்லேலூயா. ஆராய்ந்து பாருங்கள். தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் பெரிய பட்டணத்தை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளானார்கள். அல்லேலூயா. இந்த வேதத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நேசிச்சீங்கன்னா உங்க குணம் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. உங்க சுவாபம் மாறிடும். அல்லேலூயா. பவுல் சபையை துன்பப்படுத்தினா இருந்தான், ஆனா வேதத்தை ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இவ துன்பப்படுத்தினவன் இந்த வேதத்தை சபையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவனை சொல்லுகிறார்கள், உன்னை யூதர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து உன் கச்சையை கட்டி கொண்டு உன்னை சாகடிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். அவன் சொன்னா, செத்தால இயேசுக்காக சாகுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த வேதத்தை நீ ஆராய்ந்தினா, வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சுனா, அவர் சமூகத்தில் தரித்திருந்தினா நித்திய ஜீவன் உண்டு. நீங்க நினைப்பீங்க, அல்லேலூயா, இன்னும் எனக்கு என்ன ஆயுசு, எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் வியாதி, எனக்கு என்ன போதோ, புதிய நோய் வரப்போதோ. ஆனா ஆண்டவர் உனங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, நீ தேவ சமூகத்தில் அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டினா உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். அல்லேலூயா. சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அல்லேலூயா அறிந்து கொள்ளு. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, நானே தேவன் என்று அறிந்து கொள். அல்லேலூயா. அந்த தேவன் யாருங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அவர் பூமியின் கடைமணி மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், பிரச்சனைகளை ஓய பண்ணுகிறார், வில்லை உடைத்து உனக்கு எதிராக இருக்கிற வார்த்தைங்கிற வில்லை உடைக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், உன் இருதயத்தை குத்துகிற ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பி உனக்கு எதிராக இருக்கிற மேன்மை பாராட்டுகிற ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அல்லேலூயா. 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 எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அவர் உங்களுக்கு யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். அல்லேலூயா. உனக்கு எதிராக மேன்மை பாராட்டுகிற பார்வோனின் ரதங்களை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? தரித்திருக்கணும் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்றான். தாவீதை பார்த்து கோலியாத் சொன்னா, ஆமென், கோலோடு வருகிறாயனா நானா நாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னன்னா நாயை போல தொத்தி விடலாம் நினைக்கிறாயா? உன் மாம்சத்தை என்ன பண்ணுவேன்? மிருகங்களுக்கு நான் போடுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்குள்ள ஒரு அக்கினி இருந்தது. அல்லேலூயா. அவன் சொன்னான், உன் மாம்சத்தை இன்னைக்கு என்ன பண்ண, மிருகத்துக்கு போடுவேன். தாவீது என்ன சொன்னாரு? இன்னைக்கு உன் தலையை வெட்டி பறவைகளுக்கும் மிருகத்துக்கு போடுன்னு சொன்னார். சொன்னதுல யார் சொன்னது நடந்தது? அல்லேலூயா. கோலியாத் ஆயுதங்களோடு வந்தான். சிறு வயதிலே யுத்த வீரன். ஆனா தாவீது கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா அக்கினி இருக்குது. அல்லேலூயா. அக்கினி இருக்குதுங்க. இஸ்ரவேலின் ராணுவங்களை நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தினால உங்ககிட்ட வருகிறேன். அல்லேலூயா. அந்த நாமத்தினால அவங்கிட்ட இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்னங்க? எனக்குள்ள அந்த அபிஷேகம், அக்கினி. அல்லேலூயா. சொன்னா கர்த்தர்
பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அவர் உங்களை என் கைக்கு ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் ஈட்டினால ரட்சிக்கிறவர் அல்லப்பா, அவர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனம் உண்டாதுன்னா உனக்குள்ள கர்த்தர் அக்கினியை வைத்திருப்பார். அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றை அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. கவனிங்கள், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஓரிடத்துல வந்தார்கள். அந்த வந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனதை கொடுத்தார். அல்லேலூயா. காற்று, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் சடுதியாய் வானத்தில் உண்டானது. அல்லேலூயா. அந்த உட்கார்ந்த வீட்டை முழுவதும் நிரப்பினார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த காற்று இந்த மழையும் இந்த மேகத்து காரியமோ எங்கோ மழை வரப்போகுது. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாத மழையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை தேடி அங்க எங்க போற, ஆனா ஆண்டவர் சொல்ற உன் வீட்டுக்குள்ளே ஒரு பலத்த காற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடி முழக்கம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டார். அல்லேலூயா. அந்த ஒரு மனத்தோட இன்னைக்கு குடும்பங்கள்ல ஒரு மனம் இல்ல, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இல்ல. இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு மனம் தேவை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனம் உண்டாகும் போதுதான் கர்த்தர் அந்த இடத்தை அவருடைய அக்கினி போடும்படியாய் அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க 3ஆம் வசனம் வாசிங்கள். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்க்கப்பட்டது அக்கினி நாவு போல. இந்த நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அக்கினியாய் மாறினார்கள். அல்லேலூயா. அந்த சிறிய மேலறை எல்லா தேசத்தாரும் அந்த இடத்துல வந்தார்கள். இன்னைக்கு ஏன் உன்னுடைய அறை நிரப்பப்படாமல் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள ஒரு அக்கினியை வச்சிருக்கிறேனே, ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறேனே, இன்னும் ஏன் உன் வீடு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாட்கள் ஆண்டவர் அவருடைய அக்கினியை போட ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்று குறைவா இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒன்றும் குறைவா இல்லை. அல்லேலூயா. ஆமென். அக்கினி இறங்கியது. ஒருமனப்படும் போது அவங்க எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க. உன் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. இவங்களுக்குள்ள எப்பா ஒண்ணுமே இல்லப்பா, கபடமில்லாத இருதயம் இருந்தது. நீங்க 2ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 46 வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு இருதயத்தில் போச்சனம் பண்ணி. அல்லேலூயா. கபடம் இல்லை. பார்க்கிறான், ஆகா ஒருத்தனுக்கும் கபடம் இல்லை, ஒருத்தனுக்கும் முறுமுறுப்பு இல்லை, மனசுல ஒண்ணுமே இல்லையா? ஒன்றாக இணைந்து இவங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்போஸ்தலர்கள் யாரும் போய் கேட்கல, அவங்க ஒருமனப்பட்டவர்களாக கூடினாங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. ஒன்றும் குறைவா இல்லை. நீ ஆண்டவர் கிட்ட பெருசா கேட்கல, நீ ஒருமனப்பட்டு நீ தேவ சமூகத்தில் கூடி வரும் பொழுது, உன் ஸ்தலத்தில் கூடி வரும்போது, நான் உன் தேவைகளை உன் காரியங்களை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தாவீது
திருப்பி கொண்டது போல நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன், நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நீ நிற்கிறிய, கபட இல்லாத இருதயத்தோட போஜனம் பண்ணுகிறாய், கொடுக்கிறாய், விசாரிக்கிறாய். உனக்கு எதிரா அவன் துரோகம் பண்ணா பேசினா அவன் தலைமையிலாக்கி நீ போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஏமாற்றுவனுக்கு எதிராக என்ன பண்ணுவேன்? அவன் தலைமையிலாக்கி நீ போடுவேன். அல்லேலூயா. மேல ஒரு அபிஷேகத்தை வைத்துக்கிறேன். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஆயத்தம் பண்ணும்போது பரிசுத்தாவின் அக்கினி போடப்படும். நீங்கள் வாசிங்கள் 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் 18ஆம் அதிகாரத்தில். இங்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக வானம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு தண்ணீர் இல்லாதனால தேசத்தில் பஞ்சமும், ஆமென், தேசத்தில் ஒரு ஆசீர்வாத குறைவுகள் உண்டானது. ஆனால் இங்கு எலியா மீண்டும் ஆகாப்புக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் பாகாலின் தீர்க்கதரிசிக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக நிற்கிறான். அவன் நின்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கேளுங்கள். 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல தனதண்டிக்கும் வந்து, நீங்கள் எந்த மற்றும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. இங்கு எலியா சொல்லுகிறான், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் 2 நினைவுகளால். இன்னும் உலகத்துக்கும் இயேசுக்கும், உலகத்துக்கும் இயேசுக்கும். நாத்திகமா இருந்தா சோத்திரம், வீட்டில் போனா ஆத்திரம். அல்லேலூயா. 2 நினைவா எவ்வளவு நடந்து நடந்து, அல்லேலூயா, உன் வாழ்க்கையில இன்னும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். கர்த்தரே தெய்வமானால் கர்த்தருடைய அக்கினி, ஆமென், உனக்கு உத்தரவு அருளும். அல்லேலூயா. 2 நினைவுகளால். ஏன் 2 நினைவா இருக்க? உன் நினைவுல கிறிஸ்து தான் இருக்கணும். அல்லேலூயா. அவரை குறித்ததான ஒரு துதி இருக்கணும், அவரை குறித்ததான ஒரு ஆராதனை இருக்கணும். அல்லேலூயா. ஏன் பாகாலையும் தேடுற? அல்லேலூயா. பாகால் என்பது ஆண்டவரை விட்டு நீ தேடுற முக்கியமான காரியம். தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் போய் நீ எதுக்கு மாட்டிக்கிற? ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்றாரு, 2 காளைகள் எடுத்து, நீ ஒரு காளை எடுத்துக்க, நான் ஒரு காளை எடுத்துக்கிறேன். அதை சந்து சந்தாய் வெட்டி பலிபீடத்தில் வைப்போம். இதுல நெருப்புனால உத்தரவு கொடுக்கிறது அதுதான் தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, எலியா கூட ஒருத்தருமே இல்லை. ஆனா எலியா சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப ஜனங்க பார்த்தாங்க, யார் பக்கம் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா ஒண்ணு சொல்லனாலும் உள்ள என்ன இல்லை? அக்கினி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் இருந்தா தானே நீ சொல்லுவ. ஆயத்தமே இல்லாம இருந்தினா, அல்லேலூயா, எப்படி உன் விளக்கு எரியும்? புத்தி இல்லாத கன்னிகள் ஆயத்தம் இல்லாத இருந்ததுனாலதான் அவர்கள் ஆயத்தம் பண்ணும்போது அவருடைய விளக்கு அணைந்து போயிடுச்சு. ஆனா ஆயத்தமா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? 3 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் அவங்க ஸ்டவ் என்ன பண்ணும்? எரிஞ்சுனே இருக்கும். அல்லேலூயா. 12 மணிக்கு பார்த்தாலும் 1 மணிக்கு பார்த்தாலும் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல அவருடைய இருதயம் எரிந்து கொண்டு இருக்கும். ஏன்னா விளக்குள்ள என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விளக்குல என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. அதனாலதான் என்ன ஆகுது? அணைஞ்சு போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள், நீங்கள் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு, நீங்கள் அநேகர் ஆனதால் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு, ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. எல்லாம் ஆயத்தம் பண்ணு, ஆனா நெருப்பு ஒண்டி போடாத. நெருப்பு ஆண்டவர் மாத்திரம் தான் போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாதாரணமான நெருப்பு இல்ல, எந்த ஆயுளே இல்லாத எரியக்கூடிய ஒரு நெருப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு போடுறதுக்கெல்லாம் பெட்ரோல் இருக்கணும், கிருஷ்ணால் இருக்கணும், அப்போதான் இந்த நெருப்பு எரியும். ஆனா பரலோகத்தில் இருக்கிற நெருப்பு எந்த ஆயிலே இல்லாம உன்னை எரிந்து கொண்டு இருக்கும். இதுக்கு ஆயில் எது தெரியுமா? வார்த்தை, விசுவாசம். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் விளக்கு எரியணும்னா, நீ அக்னியா இருக்கணும்னா, இந்த வார்த்தை
விசுவாசித்து கொண்டிரு. ஆண்டவரே, அக்கினியை போடுவேன்னு சொன்னீங்களப்பா, எனக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. என் வீடு ஒரு அக்கினியா மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எலியா சொல்ற, நெருப்பு போடாத, நெருப்பு என் பரலோகம் தான் போடணும். அல்லேலூயா. 26 வாசிங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பகலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் சொல்லி கூப்பிட்டார். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கல, ஒரு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே எவ்வளவு குதிக்கிறான், ஆடறான், கத்தறான், தொண்டை கிழிது. அல்லேலூயா. மிஞ்சி போய் என்ன பண்றான்? 28ல அவன் பழக்கத்தின்படியே என்ன பண்றான்? ரத்தங்கள் வடியமிட்டு கத்தியினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொள்ளுகிறான். எப்பா, இன்னும் இந்த ஜனங்க அறியாம இருக்குதுப்பா. கொஞ்சம் ரத்தம் வந்தா கூட நம்ம ஆண்டவர் கொஞ்சம் கண்ணு கலங்கினால இறங்கி வந்துடுறாரு. அவன் ரத்தம் சிந்தி நிக்குது, அவன் கத்தி நிற்கிறான், காயிலிருந்து நைட் வரைக்கும் கத்துறான். அவன் தெய்வன்னு சொல்ற ஒண்ணு கூட முன்னாடி வரல. ஏன்னா ராஜாதி ராஜா முன்னாடி இருக்கிறாரு. அல்லேலூயா. அக்கினியா இருக்கிறவர் முன்னாடி இருக்கிறார். வந்துருவானா சத்துரு? பின்னாடி தான் வருவான். முன்னாடி ராஜா இருக்கிறாரு. யூதா ராஜா சிங்கம் இருக்கிறாரு. அதனால தான் மோசே கிட்ட சொன்ன, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி போனார்னா எந்த அமலேக்கனோ எந்த பெலிஸ்தனோ உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, சத்துரு சொன்னாங்க, கர்த்தர் யுத்தம் செய்றாரியா, ரதங்கள் உருளைகள் தானா கழுதுயா. அல்லேலூயா. தானா கழுல வைப்பாரு. காதுல ஒலிபெருக்க எப்படி வைப்பாரு? எஃபெக்டா சவுண்ட் வைப்பாரு. அல்லேலூயா. அவன் காதை கிழிற அளவுக்கு வைப்பாரு. நம்ம காது கேட்காது. அல்லேலூயா. எகிப்துல சங்கார தூதன் வரும் பொழுது இஸ்ரவேல் வீடோ எகிப்து வீடு இருக்குது. ஆனா எகிப்தின் வீட்டுல மாத்திரம் கூக்குரல் வந்தது. இஸ்ரேல் வீட்டுல கூக்குரல் இல்ல. ஆட்டுக்குட்டியின் ரத்த நிலைக்கால்களில். அல்லேலூயா. ஒரே ஏரியா தான், ஒரே தெரு தான். ஆனா கூக்குரல் இஸ்ரவேலுக்குள்ள வரல. ஏன்னா கர்த்தர் அங்க எங்க இருக்கிறார்? அக்கினி மதிலா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கீரல், ஒரு ரத்தம் வந்து கூட இறக்க இல்லையா? எல்லாம் பார்க்கிற நேத்து முந்தா நேத்து. அல்லேலூயா. மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் சட்டை, நடந்து போறான். எவ்வளவு தூரம் நடந்து காலெல்லாம் புண்ணாக்கின்னு வரான். அவனுக்கு எந்த கீரல் வந்தாலும் எந்த பசி வந்தாலும் அவனுக்கு உதவி செய்கிறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நீ கலங்கி இருந்தாலும், நீ துக்கத்தோடு இருந்தாலும் உன்னோட பேசக்கூடிய ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான். எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம் பண்றீங்களா? அல்லேலூயா. இங்கு பாருங்க, அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனா எலியா 31ஆம் வசனத்துல சொல்றதை கேளுங்கள். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்புடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி. போதுங்க, பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. அந்த பலிபீடம் எப்படி இருந்தது? 30ஆம் வசனத்துல தகர்க்கப்பட்ட பலிபீடம். அல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா. அவன் ஆயத்தப்படுத்தினான். 12 கோத்திரங்களுக்கு கற்களை எடுத்து, அல்லேலூயா, வாய்க்காலை உண்டாக்கினான். 4 குடம் அளவு 3 முறை தண்ணீரால் நிரப்பினான். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாம மேல அந்த அக்கினி உங்க கூடாரத்துல வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். அதனால்தான் யோவான் சாணனை குறித்து சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன் தான். அல்லேலூயா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன்ல இவன் தான் பெரியவன்றார். அல்லேலூயா. அவன் வழியை ஆயத்தம் பண்ணான். அல்லேலூயா. இவனை பார்த்து பிரதான ஆசாரியர் ஜனங்க என்னமா சொன்னாங்க? இவன் தான் மேசியாவோ, இவன் தான் எலியாவோ, இவன் தான் எரேமியாவோ. அல்லேலூயா. அவன் சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் மேசியான்னு. ஆனா ஒண்ணு, நான் ஆயத்தம் பண்ணுவேயா.
அக்கினி அவரை அங்க அனுப்புகிறவர். சொன்னா வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம். ஆயத்தம் பண்றவனுக்குள்ள ஒரு நாள் தன்னை மேன்மை பாராட்ட முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறான் சொல்றான் ரெவரண்ட், பிஷப், டாக்டர், 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு டாக்டர். அல்லேலூயா. ஆனா யோவான் சானகர் சொல்றாரு, அல்லேலூயா, நான் டாக்டர் இல்ல, ரெவரண்ட் இல்ல, பிஷப் இல்ல, நான் வழியில கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறேன். நான் சத்தமா இருக்கிறேன்பா. அப்ப நீ இல்லையா? உன்னை கொலை செய்ய முடியாதா? அல்லேலூயா. அவன் கொலைக்கும் அவன் மனுஷனுக்கு பயப்படாதவன் காத்த வழியை ஆயத்தம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. நீ ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறாயா? அல்லேலூயா. அவன் ஆயத்தப்படுத்தினான். வாசிங்கள் 37ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே 36. அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. இந்த ஜனங்களை அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொன்னார். உம்முடைய வார்த்தையின்படி இந்த பலிபீடத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். கர்த்தர் வார்த்தையை அங்கீகரித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கணும், உன் ஜெபத்தை அங்கீகரிக்கணும், உன் வேலையை கர்த்தர் அங்கீகரிக்கணும், உன் வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நீங்கள் 38ஆம் வசனத்தை வாசிங்கள். அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. எப்போ அக்கினி இறங்கின போனதான் கர்த்தரே தெய்வம்ன்றாங்க. ஆனா அக்கினியினால் அவர் உத்தரவு கொடுக்கிறாரு என்பதை நீ விசுவாசித்தாலே கர்த்தர் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் எதிர்காலத்துல ஒரு அக்கினியை கர்த்தர் வைக்கார். வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கு பக்தி வைராக்கியமா இருந்தான். அவன் வார்த்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அடைப்பட்டு போன வானத்தை திறந்தார். அல்லேலூயா. எதுக்குங்க அக்கினி இறங்கியது? எதுக்கு? வானம் அடைப்பட்டு மழை இல்லாதனால பஞ்சம் இருந்தது, கஷ்டம் இருந்தது. கர்த்தர் வானத்தை திறந்தார். அல்லேலூயா. ஒரு கையளவு மேகத்தை கொண்டு ஒரு பெரும் மழையை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். எனக்கு அந்த அக்கினி எதை காட்டுதுன்னா, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத மழை வரணும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாத மழை வரணும்னா உன் கூடாரத்தில் ஒரு அக்கினி, உன் கூடாரத்தில் ஒரு அக்கினி வரணும்னா உனக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். அவர் எலியாவின் தேவன். அவர் உன்மேல் எங்கள் மேல் இறங்கிடும் சொன்னா ஒருவன் மாத்திரம் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாகாலின் படைகளுக்கு முன்பாக எதிர்த்து நின்றான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஓ ஷாவாலாதாரா. இன்னைக்கு ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் நீ ஆவியில் நிறைந்து உன் ஸ்தலத்திற்குள்ள ஒரு அக்கினி இறங்கும்படியாக நீ ஜெபிக்கும் பொழுது எந்த சத்துரு உனக்கு முன்பாக நிற்பதில்லை, எந்த ஆசீர்வாத தடைகள் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அல்லேலூயா. எலியாவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எலிசா சொன்னான், யோர்தான் நதிக்கு முன்பாக எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? அவன் சால்வை முறுக்கி எங்கே என்று கேட்டு அடித்தான். யோர்தான் 2ஆய் பிளந்தது. உன் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற தடைகளை, ஆமென், யோர்தான் நதி, அல்லேலூயா, அவன் போகும்படிக்கு ஒரு வழி உண்டானது. எலியாவின் தேவன் இன்றைக்கு உன்னோட கூட இருக்கிறார். எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டார், ஆனால் எலியாவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கேட்கணும், எங்க ஆண்டவரே? எப்பொழுது உன்னால கேட்க முடியும்? உனக்குள்ள ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம், ஆவியின் நிறைவு. அப்பொழுதுதான் நீ கேட்பா, எங்கே எங்கேன்னு கேட்கும் போதுதான் கர்த்தர் உனக்கு அங்க ஒரு வழி உண்டாக்குவார்.
ஓ ஷபாலா துரானா மகாதரானாமா. எனக்கு நமக்குள்ள ஒரு அக்கினியை ஆண்டவர் போட ஆரம்பித்து விட்டார். இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்லும், ஆண்டவரே என் வீடு, என் பிள்ளைகள், குடும்பம்லாம் உமக்கு முன்பாக ஆவியின் நிறைவினால் நிற்கும்படியாய் உதவி செய்யும். ஆண்டவரே, இதை சபையாருக்காய் யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு அக்கினியை போடுவீராக. நான் இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்று சொன்னது போல ஒரு வல்லமை அவருடைய வேலை ஸ்தலங்களில், குடும்பத்தில், உறவுகள் மத்தியில், சபை கூடி வருதில்ல ஒரு அக்கினி பற்றி எறிவதாக எல்லா ஆசீர்வாத நன்மைகள் அவருடைய கூடாரத்துக்குள்ளே ஆண்டவரே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை செய், என் மூலமே பரிசுத்த நாமத்தை செய். என் ஆத்துமாவே கர்த்தரை செய். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.